ரைட்டு. ஆக மொத்தம் ஒன்று நல்லா புரியுது. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆடியன்ஸ் கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். போன வீடியோலேயும் இந்த ரெக்வஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். மறுபடியும் இந்த வீடியோலையும் அதே சேம் ரெக்வஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். எடுத்த உடனே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை யாரும் ஜட்ஜ் பண்ண வேணாம். ஏன்னா எல்லா சீசன்லையும் வைல்ட் கார்ட்ஸ் வர்றவங்க எல்லாரும் இப்படித்தான் மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். ஸோ இந்த 20-25 நாள் கடந்து அவங்க வராங்க அப்படின்னும் பொழுது அவங்க இந்த ரேஸில் ரொம்ப பின்தங்கி தான் வருவாங்க. அப்போ எல்லாரோட சேர்ந்து அவங்க ஓடணும், வேகமாக ஓட வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு சமயத்தில் எல்லாருடைய நிறை குறைகளை அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. எல்லா சீசன்லேயும் ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும். ஆனால் இந்த சீசனில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கிட்டும் குறை மட்டும்தான் இருக்குது. யாருக்கிட்டும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்த கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்குதுன்னா 1-2 பேருக்கு இப்போ கமருதனுக்கா இருக்கட்டும், வியனாவுக்கா இருக்கட்டும், வினோத்துக்கா இருக்கட்டும் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் குறைகள் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆப்வியஸாக வரக்கூடிய வைல்ட் கார்ட்ஸ் அதை தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. யாரும் பாசிட்டிவான விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. யாராக இருந்தாலும் இப்போ பார்வதியே வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக வந்தாலும் அடுத்தவங்களுடைய பாசிட்டிவாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது அந்த கேமே கிடையாது. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய நெகட்டிவ் வச்சு அதை வச்சு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி அவனை தூக்கி நீங்கள் அப்படி தான் ஜெயிக்க முடியும். ஒருத்தரை பலி கொடுத்து தான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும். இந்த கேமுடைய நேச்சரே அதான். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாரம் 2 வாரம் அவங்களுக்கு டைம் கொடுங்க. அவங்க கேம் எப்படி ஆடுறாங்கன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்மளுடைய கருத்துக்களை வச்சுக்கலாம். சரிங்களா? இப்பயே ஃபேவரட்டான கண்டஸ்டண்ட்டும் வேண்டாம், ஏன்னா இவங்க இவ்வளோ ஓவராக பண்ணுறாங்க அந்த ஒரு திங்கிங்கும் வேண்டாம். யாராக இருந்தாலும் அதை தான் செய்வாங்க. ஸோ இன்னைக்கு இப்போ இந்த 3வது ப்ரோமோவை பார்ப்போமா? 2வது ப்ரோமோவில் பிரஜின் அவர்களும் அவங்க மனைவி சாண்ட்ரா அவர்களும் வந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க் பண்ணாங்க. அதில் போட்டு பார்வதியை பிறந்ததாக இருக்கட்டும், அரோராவை பிறந்ததாக இருக்கட்டும், கமருதனை பிறந்ததாக இருக்கட்டும், லிட்டராக எல்லாருமே புலகிறாங்க. யாருக்கும் பாரபட்சம் காட்டவே இல்லை. வச்சு செய்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்த சாண்ட்ரா வெர்சஸ் பார்வதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகுது. பார்வதி அவங்களுக்குள்ள என்ன ஒரு தாட் இருக்கும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் நம்ம பேசிடலாம். இந்த வீட்டுக்குள்ளே சண்டை போடுறதுக்குன்னு 2 பெண்கள் தான், அவங்க கிட்ட வச்சுக்கவே முடியாது, இப்போ இவங்க கிட்ட போனால் முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு மற்றவங்க நினைக்கிறதா இருக்கட்டும், ஆடியன்ஸ் நினைக்கிறதா இருக்கட்டும், 2 பேர் தான். ஒன்று பார்வதி, இன்னொன்று ரம்யா. பாய்ஸால் கூட இந்த 2 பெண்கள் கிட்ட பேச முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவாங்க. அவங்களுக்கு போட்டியாக இன்னொருத்தர் வந்திருக்காங்க, சாண்ட்ராவும் சலைச்சவங்க கிடையாது. ஸோ அவங்க பயங்கரமாக வச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? பிரஜின் கண்டிப்பாக ஒரு டஃப்பான ஒரு கண்டஸ்டண்ட்டாக வருவார். ஏன்னா அவர் ரொம்ப சீனியர் அவர். சரிங்களா? அதனால் வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ அமித் அண்ட் திவ்யா அவர்களுடைய என்ட்ரி. திவ்யா என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத காட்டலை, அமித் அவர்கள் பேசின விஷயங்களை தான் காட்டுறாங்க. திவ்யா உள்ளே வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் லெசன் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அமித் நான் சொல்ல மாட்டேன், நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆல்ரெடி வர்றதுக்கு முன்னாடியே லைவில் அவர் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் போட்டு புரட்டி எடுக்கிறார். முதல்ல கனியை சொன்ன அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அமித் அவர்கள் பொலிட்டிக்கலி கொஞ்சம் அவர் நாலேஜபிள் பர்சனாக இருக்கார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிச்சு. ஏன்னா அவர் சொன்ன ரீசன், உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்குது. அந்த பேர் அரசியல்வாதி அப்படிங்கிறது அவர் வாயில் வரல. நான் தமிழ் கிடையாது, மலையாளின்னு நினைக்கிறேன். ஸோ அரசியல்வாதி மாதிரி இருக்குது. உங்களோட தொண்டர்கள் உங்களுக்கு உளுந்து எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. வளர்றது யார்? அரசியல்வாதி தான். இப்போ சமுதாயத்தில் தமிழ்நாட்டு அரசியல் முதற்கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் அரசியலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நடக்குது. ஒன்றும் இல்லைன்னா ஒரு சாதிக்கும் ஒரு கட்சி இருக்கும், ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தலைவர் இருப்பார். சரிங்களா? அந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டர்கள் உளுந்து மாஞ்சு சேவைகள் செய்வாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் தொண்டனாக தான் இருப்பான். அந்த கட்சி தலைவர் மட்டும், அந்த சாதி தலைவர் மட்டும் வளர்ந்துக்கிட்டே போவார். எனார்மஸான வளர்ச்சி அவருக்கு இருக்கும். அதே மாதிரி இது தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளையும் நடக்கிற ஒரு விஷயம்தான்.
அந்த பர்டிகுலர் தலைவர் மட்டும்தான் வளருவாரே தவிர்த்து கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து தொண்டர்களாக தான் இருப்பாங்க. உளுந்து உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க அரசியலில். ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இது நிதர்சனமான உண்மை. அதை கனியோடு பொருத்தி பேசுகிறாரு அமித் அவர்கள். தட் வாஸ் அ குட் மூவ் ஆக்சுவலாக. ஏன்னா கனி வந்து ஒரு அன்பு கேங், ஒரு கூட்டத்தை தாங்கிட்ட சேர்த்துக்கிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஈஸியாக வாங்கிடுறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்றாங்க. கனியக்கா கொடுப்போம், கனியக்கா சமைக்கிறாங்கன்றதுனால அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வரணும்னு சொன்னவர் தான் திவாகர். ஏன்னா அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வந்து தன் கைவசம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நிறையா பலன் இருக்குது. அதை உடச்சி விட்டுருக்காரு அமித் அவர்கள். ஸோ உங்களுக்கு மட்டும்தான் லாபம், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு லாபமே கிடையாது, அது சொல்லிட்டாரா. அடுத்து வந்து வினோத் அவர்களுக்கு. வினோத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, உங்களை ஒருத்தர் தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட சண்டை போடாமல் நீங்கள் பின்னாடி நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக உண்மை தான். இப்போது திவாகர் வந்து வினோத்துன்னு இல்லை, எல்லாரையுமே வந்து அவங்களோட தகுதி தராதரத்தை பற்றி பேசுகிறார் இல்லையா. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து ஒரு இஷ்யூவாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா திவாகருக்கு என்றைக்கோ வார்னிங் கிடச்சிருக்கும். ஏன்னா இங்கே யாரும் யாரை பற்றியும் தகுதி தராதரம்னு பேசக்கூடாது. அது வந்து யாருக்கும் உரிமை கிடையாது. அது வந்து தடை செய்யப்பட்ட வார்த்தை. அதுதான் அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்து பயன்படுத்துகிறார் அப்படின்னும் போது எதிர்க்க இருக்கிறவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஆனால் இங்கே இருந்தவங்க யாருமே அதுக்கு ரியாக்ட் பண்ணலை. அதனால தான் இத்தனை நாட்களாக திவாகர் அதை பேசிகிட்டே வந்தார். ஸோ அதை வந்து அமித் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய உரிமைக்காக உங்களை வந்து ஒருத்தர் தாழ்த்தி பேசுகிறாரு அப்படின்னா நீங்கள் தான் அங்கே உங்களுக்காக நிற்கணும், நீங்கள் சண்டை போட்டிருக்கணும், நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணியிருந்தா மேபி திவாகர் வந்து எவிக் கூட ஆயிருக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான். காலில் இருக்கிற செருப்பு, எச்சி சோத்துக்கு கானா, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தும் பொழுது வினோத் அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அவர் பண்ணலை. அவர் வந்து ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு அவர் ஒரு பக்கம் கலாச்சிக்கிட்டு இப்படியே இருந்தார். இதையும் அமித் அவர்கள் உடச்சி விட்றாரு. அப்புறம் நம்ம கொரட்டை குமாருக்கு வராங்க, வாட்டர்மெலனுக்கு. நீங்கள் உங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிறது ஓகே, ஆனால் அடுத்தவனுடைய அடையாளத்தை நீங்கள் கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. நீங்கள் உங்களை ப்ரொமோட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஆனால் அடுத்தவனை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ரொம்ப தாழ்த்தி பேசுகிறீங்க, அதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு திவாகர் கிட்ட சொல்கிறாங்க. திவாகர் சரிம்மா கண்டிப்பாம்மா அப்படி பண்ணுறான். ஆனால் அந்த ஆள் கேட்க மாட்டான். நாளைக்கே அமித்தியே சொல்லுவான் பாருங்க, இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்னு சொல்ல, விஜய் சேதுபதியே சொன்னாலும் சொல்லுவான் அந்த ஆள். பார்ப்போம். கடைசியாக நம்ம வந்து வியானா கிட்ட வராங்க. வியானா அவர்கள் பிரவீன் கூட உங்களுக்கு யாரு கூடனா உங்களுக்கு சண்டை அப்படின்னா அங்கே நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் பின்னாடி போய் அழுவுறீங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உடனே வியானா வந்து நான் பிரவீன் கூட சண்டை போடும்போது நான் அழுகலையே அப்படின்றாங்க. நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், நான் சொல்கிறது நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நான் என்ன பார்த்தோன்னா அதை தான் பேச முடியும். இந்த நேரத்தில் ஆதிரி இருந்திருக்கணும் அந்த வீட்டுக்குள்ளே. ஆதிரி இருந்திருந்தால் நடக்கிற சம்பவமே வேறையாக இருந்திருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறாரு அமித். என்னை பொறுத்த வரைக்கும் அமித் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் கரெக்டு தான். அது வேலிடான பாயிண்ட் தான். அதில் வந்து ஓவர் டூவோ கிடையாது. நியாயமாக அவர் சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கார். திவ்யா வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அது இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும்போது நம்ம அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர் அமித் அவர்கள் பேசுகிறதை பற்றி? உங்களுடைய கருத்து என்ன? கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.